Good morning. Welcome to ECTRA TV's Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 2nd November 2022. So overall pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இனியோட செய்திகளை பார்க்கலாம். நேற்று முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்றே இறங்கும் முகத்துடன் முடிஞ்சிருக்க பார்க்குறோம். இன்னொன்று மார்ஜினலி டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். Dow Jones -0.24%, S&P 500 -0.41, and Nasdaq -0.89% இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகளோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கலந்து துவங்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்காய், ஜப்பான் சந்தை, காஸ்பி, சவுத் கொரியா சந்தை, தாய்வான் சந்தை இதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடனும், அதே மாதிரி சங்காய், ஹாங்சாங் போன்ற சந்தைகள்லாம் வந்து சற்று இறங்குமுகத்துடனும் தற்போது வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எச்எக்ஸ் நிஃப்டி வந்து ஃபிளாட் டு நெகட்டிவ், ஒரு மார்ஜினலி டவுன் அப்படின்ற துவங்கிறதுக்கான ஒரு சூழலை பெயர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நேற்றுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தில் இருந்தது, 18,000 புள்ளிகள் தாண்டப்பட்டது. இப்போ 18,000 புள்ளிகள் முக்கிய ஆதரவாக வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நிஃப்டியினுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து 17,700 அப்படின்றது நம்ம சப்போர்ட்டாக வச்சிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 18,350 அப்படின்ற லெவலில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் வந்து நிஃப்டியினுடைய ஓவரால் பிக் பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேக்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல குறிப்பாக 10-year பாண்ட், யூஎஸோட 10-year பாண்ட் வந்து ஹோவரிங் அரௌண்ட் 4%, இப்போ 4.03 கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கலாம். டாலர் இண்டெக்ஸும் ஏற்கனவே அதே லெவலில் இருக்கிறத பார்க்குறோம், 111.3 அப்படின்ற லெவலில் இருக்கு. பிரெண்ட் குரூட் மார்ஜினலி அப், கிட்டத்தட்ட $93 இருந்து 95.6 மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். நவம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒபெக்குடைய ப்ரொடக்ஷன் கட் 2 மில்லியன் பேரல் பெர் டேன்றதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கோல்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, ஆனால் $1,650 பெர் அவுன்ஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1,620 இருந்து பவுன்ஸ் ஆகி 1,660 போய் தடுத்து கீழே வந்து 1,640 வந்து அப்படியே அந்த $20-30 நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்டடியாக தான் இருந்துட்டு பார்க்குறோம். இப்போதைக்கு 82.64 அப்படின்ற லெவலில் இருக்கிறதையும் பார்க்குறோம். முக்கியமான மேக்ரோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபெட் மீட் அப்படின்றது இன்னைக்கு நடக்குது. ஸோ இன்னைக்கு இரவு நடக்கக்கூடிய மீட்டிங்ல 75 பேசிஸ் புள்ளிகள் உயர்த்துவார்களா, இல்லை இப்போது இருக்கக்கூடிய இம்ப்ரூவ் கண்டிஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 50 பேசிஸ் புள்ளிகள் மட்டுமே உயர்த்துவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இருந்து வருகிறது. அதை அடுத்து நாளைக்கு ஆர்பிஐ மீட்டும் நடக்குது. இது அவுட் ஆஃப் த டர்ன் மீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இதுல சிறப்பா வட்டி விகிதம் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும், இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்றதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பா இன்ஃபிளேஷன் வந்து ஏன் கட்டுக்குள் அடங்கவில்லை அப்படின்ற காரணத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு முன்வைக்க வேண்டிய ஒரு கூட்டமா கூட இதை பார்க்கப்படுகிறது. ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. இப்போ அக்டோபர் மாசத்துடைய சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஷியன் மோட்டார் ஒரு சூப்பர் டூப்பர் மூவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அது 86% அளவுக்கு 2 வீலர் சேல்ஸ் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்றது நாட் பேட் நாட் குட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதாவது 2% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை விற்பனையில பார்க்கிறோம். ஹீரோ மோட்டார்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மூவிங் ஆன் டு தி நெகட்டிவ் சைட். ஸோ இந்த முக்கியமான ஆட்டோ சேல்ல நம்ம எம்என்எம் கூட சேர்த்துக்கலாம். டிராக்டர் சேல்ஸும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது. ஆகவே ஆட்டோ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சற்றே வலிமை காட்டி வருவதாக பார்க்கிறோம். ஆனா ஹீரோ மோட்டார்ஸுடைய சேல் குறையிறது எதை காட்டுது? இன்னும் ரூரல் மார்க்கெட் பிக்கப் ஆகல, கொஞ்சம் அங்க 2 வீலர் மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் டவுனா தான் இருக்கிறதையும் பார்க்கிறோம். Q2 ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சன் ஃபார்மா, டெக் மஹேந்திரா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் லைன் வித் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத, தம்ஸ் அப் ஏன் கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய காலத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம இது வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே ரிசல்ட் தான், ஆனா அதனுடைய எதிர்காலம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுனால நம்ம இதை வந்து ஒரு ஃபிளாட்டான ஒரு ட்ரெண்டை நம்ம போட்டிருக்கோம். அடுத்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்றத நம்ம போட்டுனே வரோம். டைட்டா 4ஆம் தேதி, எஸ்பிஐ 5ஆம் தேதிலாம் வர இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்றதையும் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாங்குறவங்களா இருந்துகிட்டே இருக்கிறாங்க பார்க்குறோம். 2,230 கோடிக்கு நேற்று வாங்கியிருக்காங்க. ஆனால் டிஐஸ் வந்து 730 கோடிக்கு செல்லரா மாறி இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பையரா மாறி இருக்கிறதா நம்ம 18,000 நிலைக்கு மேலே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்க்குறோம். இது தொடர்ந்து நிஃப்டி 12,000க்கு மேலே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து எஃப்ஐஸ் பையரா இருக்கணும். பார்க்கலாம் அவர்கள் தொடர்ந்து பையரா இருக்கிறாங்களா அப்படின்றத.
கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு முந்தானத்துக்கு ஒரு புல் கேண்டில், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துருக்கு. ஸ்பின்னிங் டாப் இது வந்து டோஜின் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில் ஃபார்மேஷன் நமக்கு என்ன சொல்லுது, ஏற்றத்துக்கு தற்காலிகமான ஒரு தடை வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இதை உடச்சி எப்போ ஏறுதோ இன்னைக்கே உடைச்சா இது இன்னும் பிரமாதமான ஒரு ஏற்றம். இன்னைக்கு இல்லை அப்படின்னா ஒரு பக்கவாட்டு நகர்வுல இருந்து நம்ம வெயிட் பண்ணணும். இந்த டோஜியோட ஹை கட் பண்ண பிறகே வந்து சந்தை மிகப்பெரிய ஏற்றத்துக்கு வரலாம். 17,400 தாண்டும் போது 18,880 நோக்கி போகலாம் சொல்லியிருந்தோம். அது வந்தாச்சு. இப்போ 18,080 18,000 ஒரு சப்போர்ட்டா மாறி 18,350 அப்படின்றது அடுத்த எல்லையாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை பத்தி படிக்கிற இது பாடம். இதுல வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் F&O அது மாதிரி கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் படிக்கிறோம். 1 month கோர்ஸ். இது வந்து 8 to 9:30 ராத்திரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய வகையில் ஆன்லைன்ல அமைச்சிருக்கிறோம். இந்த 4-week ப்ரோக்ராம் மூலமா they will equip totally about the stock market ஒரு A to Z படிக்கிற மாதிரி. இது வந்து 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. எவ்ரி டே நம்ம வந்து நிஃப்டியை லைவா அனலைஸ் பண்றோம். 11 o'clock ECTRA டிவி அப்படின்ற ஒரு சேனல்ல. ஸோ தினம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை இதில் அடையாளம் காண்றோம். இந்த நாளும் இனிமையான நாளுங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.